வணக்கம் என் அன்பான உறவுகளே. பிபிஐஎஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பன்னீர் பாக்கியலட்சுமி ஃபேமிலி சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா, நாட்டுக்கோழி குழம்பு. அது கொஞ்சம் ரசம் மாதிரி வச்சு நம்ம உடம்பு வலி, தொண்டை கரகரப்பு, தொண்டை சளி, நெஞ்சு இதுக்கெல்லாம் வெடை குஞ்சு, நாட்டுக்கோழிலேயே வெடை குஞ்சு மாதிரி வாங்கி அதை தாங்க இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன். வாங்க நாட்டுக்கோழி ரசம் எப்படி வச்சு குடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். எந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, என்னென்ன பொருட்கள் அதில் சேர்த்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம், உடம்புக்கு நல்லா இருக்குங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போய் சமைக்கலாம். இப்போ நாட்டுக்கோழி குழம்புக்கு நாம் மிளகு பொரிச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். சளி, இருமல் இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. அப்புறம் சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். மிளகை நல்லா பொரிச்சிக்கிட்டு சடன்னு பொரியும் போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் ஒரு புடி நல்லா வெள்ளைப்பூடு, சின்ன பூண்டாக இருக்குது பாருங்க, அந்த வெள்ளைப்பூண்டை நம்ம உரித்து நல்லா தோலியெல்லாம் எடுத்துட்டு இப்போ அதையும் மெழுகூட போட்டு நான் வறுத்துக்கிட்டு இருக்கேன். நான் அது மாதிரி நல்லா பொரிய விட்டு ஜீரகம், சின்ன ஜீரகம் ரொம்பவே செரிமான சக்தியாகும். அதுக்காக இது மாதிரி ஒரு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், குழம்பாகவும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் கொஞ்சம் ரசம் எடுத்துக்கிட்டு குழம்பும் கூட்டி வைக்க போகிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் பூ நல்லா நெத்து மாதிரி இருந்துச்சு, அந்த தேங்காய் பூவை அப்படியே திரி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னா, மிளகு, பூண்டு, சின்ன ஜீரகம் மூணையும் நல்லா பொரிய விட்டு கொஞ்சோண்டு தேங்காவை நம்ம இப்போ போட்டு வதக்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதே பாத்திரத்துலையே சின்ன வெங்காயம், நாட்டுக்கோழி குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், அது ரொம்பவே நல்லது. நல்லா உடம்பு ஆரோக்கியமாகவும் நல்லா ஒரு உறுதியாகவும் இருக்கும். உடம்பு வலி, கை கால் குடைச்சல் இதெல்லாம் இருக்காது. அதுக்காக தான் நாட்டுக்கோழி குழம்பு நம்ம ரசம் வைக்கணும். ரசம் வச்சு கொடுத்தா ரொம்பவே நல்லது. குழந்த பிறந்தவங்களுக்கும் தாய்மை அடைஞ்சவங்களுக்கு நம்ம அதை நாட்டுக்கோழி குழம்பு ரசம்லாம் வச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, உடம்பு அவ்வளோ இறுக்கமாக இருக்கும். இப்போ நான் சின்ன வெங்காயத்தை உரித்து நல்லா நல்லெண்ணெயை ஊற்றி வதக்கிக்கிட்டு இருக்கேன். அதோட எனக்கு குழம்புக்கு தேவையான அளவு, நம்ம எவ்வளவு கோழியோ, எத்தனை கிலோ வர்ற ஒரு நாட்டுக்கோழியோ அதுக்கான தக்காளி வெங்காயத்தை தான் இப்போ நான் நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கிறோம். அந்த நல்லா ஆறிடுச்சு. மிளகு, ஜீரகம், பூண்டு, தேங்காய் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம். போட்டு தேவையான அளவு நம்ம கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு அரைக்கணும். அதுக்காக நான் இப்போ ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் நான் பூண்டு, மிளகு, ஜீரகத்தை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம இது மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். தொண்டை வலி, சளி, இருமல் இதுக்கெல்லாம் இந்த மிளகு ஜீரகத்தில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. அது இப்போ கொஞ்சோண்டு தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிடுவோம். இப்படி அரைச்சிட்டு நல்லா பக்குவமாக, ரொம்பவும் வலுவலுன்னு இருக்கக்கூடாது, ஒரு மீடியமாக பாருங்கள். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ மிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூடி எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கிட்டோம். கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கிட்டோம். வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சுட்டு தக்காளி, வெங்காயம் வதக்கியிருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம எடுத்து மிக்ஸி ஜார்லேயே போட்டு ஒரு அரையல் கொடுத்துக்கிறோம். அதுவும் தக்காளி வெங்காயமும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ தக்காளி வெங்காயத்தையும் நம்ம அரைச்சிக்கிறோம். இந்த நம்ம எதுக்காக இப்படி வதக்கி விட்டு நம்ம எல்லாத்தையும் அரைக்கிறோம் தெரியுங்களா? நம்ம ரசமாக இருத்து அதில் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி நம்ம குடிக்கும்போது வயிற்றில் உண்டான சின்ன சின்ன கோளாறுகள் இருக்கும். வயிறு பொறுமல், வயிற்றில் ஒரு ஜீரண சக்தி ஆகாமல் ரொம்ப தொல்லைப்பட்டுக்கிட்டு இருப்போம். அதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது இந்த நாட்டுக்கோழி குழம்பு. நம்ம கொஞ்சோண்டு ரசம் எடுத்துக்கிட்டு குழம்பு அப்படியே வறுத்த மாதிரி குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் ஒரு 1.25 கிலோ நாட்டுக்கோழி வாங்கி
நல்லா வீட்டிலேயே 2 கோழியாக வாங்கி நல்லா வெடை குஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நெஞ்சு சளிக்கெல்லாம் நல்லதுன்னு வெடை குஞ்சா ஒரு 2 குஞ்சு வாங்கி நான் வந்து வெந்நீரை காய வச்சு உரித்து எடுத்துட்டு எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ பாருங்கள், முட்டை கருவெலாம் கிடக்கு பாருங்க, எந்த அளவுக்கு எனக்கு கோழி சாறு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு, தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு மிளகு ஜீரகத்தையும் போட்டு அதோட தக்காளி வெங்காயத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கிறணும். கிண்டி நம்ம கொண்டு போல் ஒத்தாப்படி கிண்டி விட்டுக்கிறணும். அப்படி கிண்டினாத்தான் நல்லா உப்பு பிடிச்சி நம்ம அரைச்சி வச்சுருக்க சாரெல்லாம் அந்த கறியில் நல்லா சேர்ந்து வேகும்போது மலன்னு நல்லா வாசம் வரும். இப்போ தேவையான அளவு நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் தான், மல்லி, ஜீரகம், மஞ்சள், மிளகாய் இதெல்லாம் போட்டு கடலப்பருப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் குழம்புக்கு. அந்த மிளகாத்தூள் குழம்புத்தூளும் போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிட்டு இப்போ கையை போட்டு நல்லா கிண்டிக்கிறேன். இது மாதிரி கிண்டிக்கிட்டு கொஞ்சம் அப்புறம் கையை கழுவிட்டு கரண்டியை போட்டு கிண்டிக்கிட்டேன். கிண்டி விட்டு நம்ம குக்கர் வெயிட்டை போட்டு அடுப்பில் வச்சு குழம்ப வச்சு குடித்தோம்னா சும்மா நம்ம 1000 2000ன்னு ஆஸ்பத்திரி செலவு அளிக்கிறதுக்கு இது நம்ம வீட்டில் செஞ்சு எல்லோரும் குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடும்போது அதில் இருக்க மகிழ்ச்சியே தனி. பாருங்கள், நல்லெண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள், இதயம் நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றுறேன். அப்படியே நம்ம வெயிட்டு போட்டுக்க வேண்டியது, குக்கர் மூடியை போட்டு நல்லா 2 விசில் 3 விசில் வரணும். அது மாதிரி இப்போ நான் வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை தூக்கி வைக்க போகிறேன். பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த சூப்பு வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து விரும்பி சாப்பிடக்கூடியது. ஓகே, பாய்.